சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரனின் உறவினர்கள் முருகன் மற்றும் ஆசை தம்பி ஆகிய இருவர் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த 6ஆம் தேதி இரவு 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை கொண்டு சென்றதாக சதீஷ், பெருமாள், நவீன் ஆகிய 3 நபர்களை தாம்பரம் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தேர்தல் பணப்பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்லப்படுவதாக அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு 2 முறை போலீசார் தரப்புல சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தீவிரத்தன்மையை கருதி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. குறிப்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நவீன், பெருமாள் மற்றும் சதீஷிடம் 3 நபர்களிடம் சுமார் 9 மணி நேரங்களாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். எங்கிருந்து இந்த பணமானது கொண்டு வரப்பட்டது, யாருக்கு இந்த பணம் கொண்டு செல்லப்படுகின்றது, இங்கு நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் வைத்தது எதற்காக என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்திருந்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனையும் ஆய்வு செய்து தற்போது ஒவ்வொரு இடமும் சம்மன் அனுப்பி அழைத்து விசாரணை கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில இன்று முக்கிய நபரான நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் மற்றும் அவரது உதவியாளரான ஜெய்சங்கர் மற்றும் ஆசை தம்பி ஆகிய 3 நபர்களை இன்று காலை சம்மன் அளித்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில முருகன் மற்றும் ஆசை தம்பி ஆகியோர் இன்று காலை 11 மணி அளவில் எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் ஆவணங்களை, தகுந்த ஆவணங்களை கொண்டு வருமாறு சிபிசிஐடி போலீசார் தெரிவித்த நிலையில தற்போது அவர்கள் ஆஜராகி தங்களது விளக்கங்களை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக முருகனிடம் இது தொடர்பாக ஆசை தம்பி மற்றும் மற்ற நபர் தங்களுக்கு உதவுமாறு ஆட்கள் அனுப்புமாறு கேட்டதால் இவர் ஆட்கள் அனுப்பியதாக அவர் வாக்குமூலம் அளித்த நிலையில இவரிடம் யார் போன் செய்து இவரிடம் ஆட்கள் கேட்டனர் என்பது தொடர்பான விசாரணையை தற்போது முடக்கிவிட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே 3 நபரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை வைத்து இவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.